வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 9. முக்கியத்துவம். வாழும் இந்த வாழ்வில் எந்த சலனமும் இன்றி அமைதியாக நிம்மதியாக வாழ விரும்பினால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்க வேண்டும். இறைவன் ஞானவெளி மெய்பிரா ஞானசித்தர் அவர்கள் வாழும் இந்த வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறும் அறிவுரையினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திப்பது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விஷயம் அல்ல, இந்த வாழ்க்கை உருவாக்கப்பட்டது. கட்டடம் மாதிரி இது கட்டி படைக்கப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கருத்தோட்டத்தை எல்லாம் நீங்கள் ஆய்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் அல்ல, 1000 விஷயங்கள். பிறப்பிலிருந்து பிறப்பு, இறப்பு, இடையில் வாழ்கின்ற காலங்கள், ஆயுள், நாட்கள், பெற்றவர்கள், உற்றவர்கள் என்று ஒவ்வொரு விஷயமும் உங்களோடு இணைந்து இருக்கிறது. இப்ப இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. பணம் சம்பாதிப்பது, வாழ்வது என்று வைத்துக்கொண்டால் பணம் எங்கே சம்பாதிப்பது, எப்படி சம்பாதிப்பது, யாரிடம் சம்பாதிப்பது, அதற்கு என்ன வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும், என்ன தொழில் வேண்டும், காலம் உதவுமா, நம்முடைய உடம்பு உதவுமா, நிறைய இருக்கிறது. எல்லா விஷயங்களுமே ஒரு கட்டமைப்பு மாதிரி உள்ளது. எனவே உங்களுடைய சிந்தனை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, எது முதன்மையாக இருக்கிறது என்பதை முதலில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மண்ணை பொறுத்த அளவுக்கு இந்த உடம்பு முக்கியமான விஷயம். உடம்போடு சேர்ந்த உயிர் முக்கியமான விஷயம். கண்ணுக்கு தெரியாத உயிர் கண்ணுக்கு தெரிகிற உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உடம்பு இங்கு தங்கினால் உயிரும் இருக்கும். உயிர் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்றால் உடம்பு இருக்கும். அவ்வளவுதான். உடம்பும் உயிரும் ஒன்றாக இணைந்திருப்பதற்கு காரணமே கர்மா தான். இந்த கர்மா எங்கிருந்து முளைக்கிறது என்றால் இதற்கு முன் நாம் வாழ்ந்த பிறவிகளில் இருந்து உண்டானது. முந்தைய பிறவிகளில் நீங்கள் செய்த கடன் இப்பொழுது அடைக்கப்படுகிறது. இந்த பிறவியில் உங்களுடைய நட்பு, உறவு எல்லாம் அந்த கடன்காரர்களாகவே இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாகி கொண்டிருப்பீர்கள். கடன் தீர்ந்தவுடன் உங்களுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது. நீங்கள் நினைப்பது மாதிரி நான் நினைக்கிற வரை வாழ்கிறேன், நான் நினைத்தபடி வாழ்கிறேன் என்று சொல்வதற்கு இங்கு இடமே இல்லை. ஏனென்றால் உண்மை அறியாத வாழ்க்கையிலேயே நீங்கள் உழந்து கொண்டிருக்கிறீர்கள். என்று உண்மை அறிகிறீர்களோ அன்னைக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமாகும். அதுவரை இது ஒரு காணல் நீர் போன்றே உங்களுக்கு காட்சியளிக்கும். எனவே வாழ்வின் உண்மையை அடைந்து உன்னதத்தில் நீங்கள் நிலைக்க வேண்டும் என்றால் எது வாழ்வில் முக்கியம் என்று பார்க்க வேண்டும். மண்ணை பொறுத்த அளவுக்கு உயிர் முக்கியம். ஏனென்றால் உயிர் இருக்கும் வரைதான் உடம்பு இருக்கும். ஆனால் அதனுடைய ஆய்வு நிலையை பார்த்தால் இந்த உடம்பில் கர்மா ஒட்டி இருக்கிற வரைதான் உயிர் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் உயிர் பறந்துவிடும் என்கின்ற பொழுது எதற்கு முக்கியம் கொடுப்பது? நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கின்றோம் என்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருளான இறையிடம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம் மறைந்துவிடும், உடல் மறைந்துவிடும், உயிர் பறந்துவிடும். ஆனால் ஆசுவாசமாக எல்லா காலத்திலும் நிரந்தரமாக இருப்பது உங்களை வருக வருக என்று வரவேற்று அணைத்து கொண்டு தன்வயப்படுத்துகின்ற தாயுள்ளம் கொண்ட இறைதான் முக்கியம். எனவே எது முக்கியம் என்ற கேள்வியை கேட்டால் கண்ணுக்கு தெரிகிற காசையோ, பட்டத்தையோ, உடம்பையோ, உயிரையோ சொல்லாதீர்கள். அதை தாண்டி இந்த வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்ற வாழ்வை வழங்கிய இறைதான் முக்கியம் என்று சொல்லி அது பற்றிய சிந்தனையிலேயே உங்களை வளர்த்து கொண்டு வாருங்கள். வாழ்க்கை மிக உன்னதமாகும். வாழ்வோம் வாழ்க்கை.